ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம்னு சொல்லிடுவேன். இந்த வாரம் ராசிநாதன் முழுக்க ராசியிலே இருக்க 9-10 பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதனும் அங்கே ராசியிலே இருக்கிறார். குரு 8ல் மறைஞ்சாலும் கூட அவர் 6-12 வேண்டும். 12ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். அதனால பெரிய அளவில் ராசிநாதன் வலுத்து பார்த்தாலே எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு 4-5 மாசமாகவே அப்படியே பிரச்சனைகள்ல அல்லாடிக்கிட்டே கொண்டு இருந்தவ அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. துலா ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகுது அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவேன். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளதை மட்டுமே பார்த்து அப்படியே உண்மையாக உழைக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அப்படியே சந்திரன் இருக்க 3-4ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சொல் பலிக்கக்கூடிய தன்மைகள், அதாவது வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒருத்தருக்கு கேரண்டி கொடுத்துருந்தோம்னா கூட அந்த கேரண்டியை நம்ம செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் முதல் நாளான திங்கள் செவ்வாய் நாட்களில் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்துல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், பெயர்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் எந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் திரும்ப அந்த பேரை ரெக்கவர் பண்ணக்கூடிய தன்மைகள், எதையும் முயற்சியோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் வியாழன் போன்ற நாட்களில் ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. 6ஆம் இடத்துல ராகு பகவான் வலுவாக இருக்கிறதுனால ஒரு இஸ்லாமிய நண்பரோ ஒரு கிறிஸ்துவ நண்பரோ இந்துக்கள் அல்லாத நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது இந்து மதம் அல்லாதவர்களுக்கு இந்துக்களே நண்பர்களாக கிடைக்கக்கூடிய தன்மை. உங்க மதத்தை சாராத, உங்களுடைய மொழி பேசாத, வேற்று இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நண்பராக அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, அவர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பலன்களான நல்ல ஒரு வாரமா இந்த வாரத்தை சொல்ல முடியுங்க. 4ஆம் இடத்துல போய் சந்திரன் குருவின் பார்வையில் வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறில் போய் இருக்கிறாருங்க. இந்த வெள்ளி சனி ஞாயிறு வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை அப்படியே கொஞ்சம் தீர்த்து வைக்கும். வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி டியூ கட்ட முடியலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மாவின் ஆரோக்கியங்கள் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லாமல் நன்றாக இருக்கும். அம்மாவிட்ட இருந்து ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது தாயிடமிருந்து ஏதாவது சொத்து பரிவர்த்தனைகள் இந்த மாதிரியான இடத்துல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும், இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான எண்ணங்கள், அதற்கான ஆதரவுகள் அத்தனையும் கூடி வரக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெட்ட பலன்கள் எதுவும் நடக்காது. ஒன்று சொல்லலாம், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கக்கூடிய, தாய் தமிழகத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் இறுதியில வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பலன்கள் நிறைவாக நடக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட ராசியை குறிபார்த்து ராசியிலேயே பாக்கியாதிபதி இருக்கிறார். சந்திரன் 1, 2, 3ஆம் இடங்கள்ல இருக்கிறது. அதுலேயும் 1ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் குருவின் பார்வையில் 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறது. இப்போது அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையில் விழுந்தார் போல, அதாவது பருத்தி புடவையா காய்ச்சது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ராசியில சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார்ன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. அந்த நேரத்தில் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். என்ன நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் என்ன அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு லட்சியங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவர் கிடைக்க வேண்டும், அவர் கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், தொழில் கிடைக்க வேண்டும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே முதல் வாரத்தின் 2 நாட்களிலேயே திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலேயே ஒரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்பட
தேவையில்லாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில், அதாவது நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் 2வது இடத்திற்கு வருகிறார், அப்புறம் 3ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது குருவின் வீட்டில் தான் இருப்பார். ஆகவே பணத்தட்டுப்பாடுகள் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது 100 ரூபாய் தேவைன்னா ஒரு 80 ரூபாய் 90 ரூபாயாவது கையில் வந்துடும். ஒரு 10 ரூபாய் தான் மிச்சம் கொஞ்சம் இடிக்கும் என்கின்ற மாதிரி பணத்தேவைகள் அத்தனையும் சரி கட்டப்படக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் இதுவரைக்கும் இருந்தவர் இப்போது 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோட சேர்றதுனால லாபங்கள் வரும், ஆனால் அதில் விரயங்கள் இருக்கும் என்கின்ற தன்மைகளை இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த வாரத்தில் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது. ஆனால் அந்த லாபத்தை நீங்களே சேர்த்து வச்சுக்க முடியாதபடி, எடுத்து வச்சுக்க முடியாதபடி அதை செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் நிலைத்து இருக்கின்ற ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கணக்கிடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்று, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட இயல்பாகவே கோபக்காரனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு 2 நாளாவது கடுக்கு முடுக்குன்னு ரொம்ப கோபமாக இருந்து சில பல வாய்ப்புகளை நீங்களே தட்டி கழிச்சிடுவீங்க. ஆகவே கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டு நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மற்றபடி உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் யோக முன்னேற்ற வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6ஆம் தேதியிலான ஒரு வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைங்க. வாரத்தின் முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய 8 சந்திரன் 12ஆம் இடத்துல நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 8ஆம் அதிபதி நீச்சமானா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். சந்திரன் 6, 12ஆம் இடங்கள்ல இருக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாகி அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. இதுவரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குங்க. ஒரு அண்ணன் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க, அக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க, அம்மா அப்பா இன்னும் கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களை வந்து சுயமாக இயங்க விடாமல், சிந்திக்க விடாமல், இன்னும் சின்ன பையனாவே இன்னும் இப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க. வயசு எனக்கு 20-25 வயசு ஆச்சுங்க, அப்போ கூட என்னை வந்து லிபரலாக விடமாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அந்த கட்டுப்பாடுகள் உங்களை நம்பி விளக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நெடுந்தூர பயணங்கள், தூர பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், இன்டர்வியூக்காக போகிறது, வியாபாரத்துக்காக போகிறது, தொழிலுக்காக போகிறது, அல்லது ஒருத்தரை பார்த்துட்டு வர போகிறேன், அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறப்போகிறது என்பது மாதிரியான ஒரு பயணங்களின் மூலமான மேன்மைகள் வாரத்தின் முதல் 2 நாட்கள்லேயே கண்டிப்பாக நடக்கும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்களும் இருக்கும். குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்திருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இன்னொன்று சொல்லிடலாம். அதாவது அதற்கடுத்து வரப்போகின்ற, அதாவது ராசியிலேயே அமரப்போகின்ற சந்திரன் ஒரு நிலையில குருவின் வீட்டில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால எண்ணங்கள் நல்ல நிறைவாக அப்படியே ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கும். என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற எண்ணத்தை அப்படியே செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் காரணமாக இதுவரைக்கும் கணவன் மனைவி விரிசல்கள் ஏற்பட்டிருந்தவர்கள், குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க, அல்லது முரண்பாடுகளின் காரணமாக கோவிச்சுக்கிட்டு போனவங்க திரும்பி வரக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது இருக்கு. ஒருவருக்கொருவர் கணவன் மேல மனைவிக்கும், மனைவி மேல கணவனுக்கும் அன்புகள், ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அந்த வார்த்தை சொல்லலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் சுகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனுடைய 12, 1, 2 என்கின்ற அமைப்புகளில் 6 நாட்கள் அவர் குருவின் பார்வையில், உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கனால பெரிய அமைப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல நிலைமையான அமைப்புகள் தாங்க இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு 11ஆம் இடம் சுக்கிர புதனால் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் சிந்தாமல் சிதறாமல் வருகின்ற வருமானத்தை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் போன்ற வேறு தொழில்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அக்டோபர் 6ஆம் தேதியிலான 13ஆம் தேதி வரைக்குமான இந்த நல்ல வாரம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.